வாணி, தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் வெரி மச். எதுக்கு? ஃப்ராங்கா சொல்லிடுறேன். என் தங்கச்சி மல்லிகா இங்கே வரேன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளூர ஒரு உதறல். எங்கே உனக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. பட் உன தப்பு சொல்லலை. உன்னோட நேச்சர் டிஃப்ரெண்ட், அவளோட நேச்சர் வேற மாதிரி. 2 பேருக்கும் ஒத்துக்காம ஏதாவது சண்டை வந்துருமோன்னு நினைச்சேன். டச் வுட், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. The way you treated her, I was very happy. Thanks. திட்டினாதான் வலிக்கணும்னு இல்லைங்க, உங்க தேங்க்ஸ் கூட ரொம்ப வலிக்கும். என்ன சொல்ற? இல்ல, நிஜமாவே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மல்லிகா வந்திருக்குதா சொன்னதும் என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் வந்துச்சு. ஐயோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி பழகுவா, நாம எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி இருந்தா அவளுக்கு பிடிக்கும், ஒன்னொன்னா யோசிச்சேன் தெரியுங்களா? ரியலி? இந்த மாதிரி நம்பாம பேசுறீங்க பாருங்க, இதாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன சிங்கம்மா புலியா? நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு என்ன மனசு இல்லையா, ஆசைப்பாசம் இல்லையா? நம்ம உறவுன்னு ஒரு ஏக்கம் இருக்காதா? அதெல்லாம் சரி, ஒத்துக்கிறேன். என்னோட பிரச்சனை என்னன்னா, நீ ஒவ்வொரு தடவை மல்லிகாவை மீட் பண்ணும் போதும் ஏதாவது பிரச்சனை வரும், சின்ன சின்ன சண்டை வரும். என் கண் முன்னாடி அதுதான் நின்னுது. அது எனக்கும் அவளுக்கும் மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ப்ராப்ளம். மாமியாரும் நாத்தனானா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கானா, அது எனக்கு சந்தோஷமா இருக்காதா? தெரியல, பட் ஐ எம் ஹாப்பி. நீ மல்லிகா கிட்ட சிரிச்சு பேசினது, பழகினது, அக்கறையா அவளை பார்த்துக்கிட்டது, எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ், பர்ஃபெக்ட். நான் தான் பூதாகரமா எல்லாத்தையும் நினைச்சு பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நீயும் மல்லிகா கிட்ட நடிச்சோன்னு நினைச்சேன். சத்தியமா இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வெளியும் நான் அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தி இருக்காளேங்கிற சந்தோஷத்துல தான் நான் எல்லாமே செஞ்சேன். அவளும் இனிமேலாச்சும் இந்த வீட்டுக்கு ஒருத்தியா இருக்க மாட்டாளான்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். If that is so, I'm sorry, very sorry. But நடந்ததெல்லாம் made me happy. நான் ஒன்னு சொல்றேன்னு நீங்க கோச்சிக்காதீங்க. வாழ்க்கையில நாம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய அன்பு, அவங்க நெருக்கம், கரிசனம். யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு தெரியுங்களா? பணம். எப்ப அதுதான் முக்கியம்னு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் எல்லாமே நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. Maybe you're right. பட் பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது வாணி. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். மல்லிகா கிட்ட நான் எப்படி நடந்துக்குவேன்னு நினைச்சு நீங்க பயந்துதான் சொன்னீங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுங்களா? இந்த பயம் ஒரு பிசினஸ் மேனோட பயம். வேற யாருக்கும் இந்த பயம் வராது. என்னைக்கோ நடந்த கசப்பான சம்பவங்கள், என்னைக்கோ போட்ட சண்டையெல்லாம் ஒரு சராசரி குடும்பத்திற்கு ஞாபகமே இருக்காது. சண்டை சமாதானம் ரெண்டும் சேர்ந்தது தாங்க குடும்பம். அது அப்படி நீ நினைக்கிற? நோ, இதுதான் உண்மை. ஏ, என்ன எடுத்துக்குங்க, எனக்கு ஞாபகமே இல்ல. பழசெல்லாம் எனக்கு தோணவே இல்ல. நம்ம வீட்டு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் இஷ்டம்னு பார்த்து பார்த்து ஒன்னொன்னா வாங்கினேன். அவளும் சந்தோஷமா இருக்கட்டா. இன்னைக்கு ஒரு நாள் நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்னு நாளையிலிருந்து நம்ம டெய்லி நினைக்கிறத விட டெய்லி இந்த மாதிரி இருக்க முடியுங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. உங்க ஈகோ, உங்க கௌரவம், உங்க ஸ்டேட்டஸ், உங்க அந்தஸ்து, நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. வீட்டில் இருக்க போது சும்மா அப்படியே ரொம்ப ஸ்டிஃபா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமா இருங்க. பசங்க கூட அன்பா வந்து உங்க பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. எல்லாம் உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க மட்டும் உங்களை மாத்திக்க முடிஞ்சா நம்ம வாழ்க்கை இதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.